ஹாய் guys, இன்னைக்கு ஒரு கான்ட்ரோவர்ஷியலான டாபிக் பத்தி பேச போறோம். நான் டைரக்டா உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கறேன். ஸோ இன்னும் 2 to 3 இயர்ஸ்ல பிசினஸ் அனலிஸ்ட், ப்ராடக்ட் ஓனர், டெவலப்பர், QAன்னு தனித்தனி ரோல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஹானஸ்ட்லி என்னோட ஸ்ட்ராங் ஃபீலிங் என்னன்னா, the roles may not be disappear, but still the boundaries of the roles will be reduced. Because இப்போ AI growth பாத்தீங்கன்னா every single day next லெவலுக்கு போய்கிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு எனக்கு என்டையர் டீம்ல ஒரு பிசினஸ் அனலிஸ்ட், ப்ராடக்ட் ஓனர், டெவலப்பர், டெஸ்டர், ஸ்க்ரம் மாஸ்டர்னு எல்லாருமே தேவைப்பட்டாங்க. பட் இப்போ ஒன் ஸ்மார்ட் இன்ஜினியர் வித் பவர்ஃபுல் AI டூல் கேன் டூ அ ஒர்க் ஆஃப் மல்டிபிள் பீப்புள். ஸோ இந்த வீடியோ உங்களை பயமுறுத்துறதுக்கான வீடியோ இல்ல. இந்த வீடியோ ஒரு ரியாலிட்டி செக் வீடியோ. நீங்க ஒரு நான் டெக்னிக்கல் ரோல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய கம்பெனிஸ் ஆல்ரெடி AI யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிசினஸ் அனலிஸ்ட்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் ரெக்வயர்மெண்ட் சம்மரைசேஷன், மீட்டிங் நோட்ஸ் ப்ரிப்பரேஷன், யூசர் ஸ்டோரி கிரியேஷன், SQL query preparation, documentation, testing scenarios, even developmentலயுமே இப்போ AI இன்வால்வ்டா இருக்கு. ஸோ கம்பெனிஸோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்கும்னா, ஹே why I should hire 10 people if 3 highly skilled people with the AI can able to do the same work in a faster way. ஸோ இதை கேட்க ஹார்ஷா இருந்தாலும் கம்பெனிஸ் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் காஸ்ட் ரிடக்ஷன், ஃபாஸ்டர் டெலிவரி அண்ட் பெட்டர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இந்த மூணுத்தையுமே AI அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால தான் நிறைய கம்பெனிஸ் AI யூஸ் பண்ணி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ நவ் த பிக்கஸ்ட் கொஸ்டின் இஸ், பிசினஸ் அனலிஸ்ட் ரோல் சர்வைவ் ஆகுமா? So the answer is, traditional business analyst role கண்டிப்பா சர்வைவ் ஆகாது. பிகாஸ் ட்ரெடிஷனல் பிசினஸ் அனலிஸ்ட் ரோல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஒரு ரெக்வயர்மெண்ட் கேதர் பண்ணுவோம், மீட்டிங் நோட் சம்மரைஸ் பண்ணுவோம், டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவோம், யூசர் ஸ்டோரிஸா கன்வெர்ட் பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே AI ஆல்ரெடி ஃபாஸ்டா பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ஒரு பிசினஸ் அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் a critical thinking. அதாவது நீங்க மீட்டிங் நோட்ஸை சம்மரைஸ் பண்ணி AI கிட்ட கொடுத்துட்டாலே போதும், the AI will generate a document and it will create a user stories and it will create a acceptance criteria and all this stuff will be done by the AI itself. The only thing you have to do is you have to verify it, because ஒரு human thinking actually அந்த business வந்து practical இருக்கா, so business perspective எல்லாத்தையுமே அது கரெக்டா ஃபாலோ பண்ணுதா, so இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒரு ஹியூமனால மட்டும்தான் வெரிஃபை பண்ண முடியும். so AI-னால நீங்க கொடுக்குற கான்டெக்ஸ்ட வச்சு டாக்குமெண்ட் ஜெனரேட் பண்ண முடியும், பட் அந்த பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட கரெக்டான பிராக்டிக்கல் சினாரியோஸை ஃபாலோ பண்ணிருக்குமான்றத வேலிடேட் பண்ண வேண்டியது ஒரு பிசினஸ் அனலிஸ்டோட வேலை. செகண்ட் திங் இஸ் ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ என்னதான் AI வந்து நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாலும் அதால டைரக்டா ஒரு ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ் பண்ண முடியாது. பிகாஸ் தேர் இஸ் மல்டிபிள் பாலிடிக்ஸ், தேர் இஸ் மல்டிபிள் எமோஷன்ஸ் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே AI-ஆல இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இதனால ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா ஒரு பிசினஸ் அனலிஸ்டால மட்டும் தான் பண்ண முடியும். தேர்ட் ஒன் இஸ் டொமைன் நாலேஜ். என்னதான் வந்து ஒரு AI-னால எல்லா டாக்குமெண்டேஷனும் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சாலும் ஸ்டில் த பர்சன் ஹூ ஹேவ் த பர்டிகுலர் டொமைன் நாலேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் செக்டார், ஃபார்மாட்டிக்கல் செக்டார் ஆர் லாஜிஸ்டிக்ஸ் ஆர் ரீட்டைலர், ஒரு பிசினஸ் அனலிஸ்டா டொமைன் ஸ்பெசிஃபிக்கான நாலேஜ் இருந்தா ஆல்வேஸ் யூ வில் பி கெட்டிங் சஸ்டைன். ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் AI ப்ராம்ப்டிங் ஸ்கில். ஸோ ஃபியூச்சர்ல BA ரோலுக்கு ப்ராம்ப்டிங் ஸ்கில் இஸ் மஸ்ட் ரெக்வயர்ட் ஸ்கில். பிகாஸ் நீங்க ஒரு கரெக்டான கான்டெக்ட் கொடுத்து கரெக்டான கொஸ்டின் கேட்டாதான் யூ வில் கெட் a wonderful answer. ஸோ நீங்க ஒரு ராங்கான கான்டெக்ட் கொடுத்துட்டு தப்பான கொஸ்டின் கேட்டாலும் சரி, கரெக்டான கொஸ்டின் கேட்டாலும் சரி, யூ வில் கெட் a wrong answer. ஸோ ப்ராம்ப்டிங் ஸ்கில் இஸ் த மஸ்ட் ரெக்வயர்ட் ஸ்கில். ஸோ என்னுடைய அனலைசேஷனை பேஸ் பண்ணி நான் இப்போ என்னுடைய ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்க போகுது நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ்க்குன்னு சொல்றேன். ஸோ இது நீங்க அக்ரி பண்றீங்களா, டிஸ்அக்ரி பண்றீங்களான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோவை நம்ம நல்லா இன்டராக்டிவா கொண்டு போகலாம் கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ பேசிக்கா என்னோட அனலைசேஷன் படி நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ்ல மல்டிபிள் ரோல்ஸ்ன்றது கண்டிப்பா இருக்காது. கண்டிப்பா ரோல்ஸ்ன்றது கம்மியாகும் இல்ல கம்பைன் ஆகும். ஸோ இப்படி ஆகும்போது ஒரு பிசினஸ் அனலிஸ்டே வந்து குவாலிட்டி அனலிஸ்டாவும் இருப்பாங்க, இல்ல ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராகவும் இருப்பாங்க. ஸோ எவ்ரிதிங் வில் பி கம்பைன் இன்டு சிங்கிள் ரோல். இல்லனா a complete developer role plus business understanding will prepare a complete future in a single flow, so using AI. For example, business analyst plus product owner plus basic development knowledge, like front end மட்டுமே ஒரு business analyst டெவலப் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஒரு ரோலா கம்பைன் பண்ண சான்ஸ் இருக்கு. இல்லனா ஒரு டெவலப்பர் பிளஸ் பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிளஸ் AI யூசேஜ் யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான அப்ளிகேஷனை அவங்களையே டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரோலை வந்து இன்ஜினியர்ஸ் கால் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் மை ப்ரெடிக்ஷன். லைக் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இதை அக்யூமுலேட் பண்ணதான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்படி ரோல்ஸை கம்பைன் பண்ணதுக்கு அப்புறமா கம்பெனிஸ் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸை வச்சுக்க மாட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு பீப்புள்ஸை ரெடியூஸ் பண்ணதான் பார்ப்பாங்க. அண்ட் என்னதான் பீப்புள்ஸை ரெடியூஸ் பண்ணாலும் அவங்க ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணதான் பார்ப்பாங்க. லைக் லெஸ் பீப்புள் மோர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பெட்டர் அவுட்புட். ஸோ இதுதான் எல்லா கம்பெனிஸோடைய மோட்டோவா இருக்கும். அண்ட் ஹானஸ்டா சொல்லணும்னா இது நிறைய கம்பெனிஸ்ல இப்போ ஸ்டார்ட்டும் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல எல்லா கம்பெனிஸும் இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபைனலா இந்த வீடியோ டேக் அவே என்னன்னா, AI பார்த்து பயப்படாதீங்க, AI
யூட்டிலைஸ் பண்ணி உங்க கரியரை க்ரோ பண்ண பாருங்க. ஏஐ கத்துக்கோங்க, கத்துக்கிட்டு உங்களுடைய ஒர்க் ஐட்டம்ஸை ஃபாஸ்டரா இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. ஸோ இப்படி நீங்க பண்ணா மட்டும்தான் இப்ப இருக்கிற இந்த ஒரு மார்க்கெட்ல உங்களால சர்வே பண்ண முடியும். ஸோ பயப்படாதீங்க, கண்டிப்பா ஏஐ நம்மளால கத்துக்க முடியும். ஏன்னா இப்பதான் எல்லாமே க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்பவே நம்ம கிராப் பண்ணிட்டோம்னா நம்மளால லாங் டேர்முக்கு சர்வே பண்ண முடியும். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, பிசினஸ் அனலிஸ்ட் ரோல் சர்வே ஆகுமா ஆகாதா, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, நம்ம கமெண்ட் செக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப இன்டராக்டிவா போகணும்னு ஆசை. ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ எதை பத்தி வேணும்ன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் அதையும் பார்த்து அது பேஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட் கண்டென்ட் போட ட்ரை பண்றேன். ஸோ உங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் திஸ் இஸ் முகமது சுஹைர். டாடா, பபாய் அண்ட் டேக் கேர்.